رسول الله رسول الله رسول الله رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாளாந்த நிகழ்ச்சிகள் தொடர் பயான் நிகழ்ச்சியின் மீண்டும் ஒரு அமர்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சென்ற வகுப்பிலே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தனது வீட்டிலே நடந்து கொள்வார்கள் என்ற விடயங்களையும், லுஹருக்கு சற்று முன் வரைக்கும் எவ்வாறான விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்ற விடயங்களை நாம் பார்த்தோம். இன்று நாம் லுஹர் தொழுகையிலிருந்து நபி அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் எவ்வாறு காணப்பட்டது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். சூரியன் உச்சிக்கு வந்து சிறிது நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅத்தினாக கடமை புரிந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லுஹருக்காக வேண்டி அதான் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த அதானை கேட்டு விழித்துக் கொள்வார்கள். அதற்கு பின்னால் உது செய்து கொண்டு லுஹருக்கு முன்னால் தொழ வேண்டிய 4 ரக்காத்துகளை, சுன்னத்தான 4 ரக்காத்துகளை வீட்டிலே தொழுவார்கள். அதற்கு பின்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மக்கள் தொழுகைக்காக தயாராகிவிட்டார்கள் என்று சொல்லும் வரைக்கும் வீட்டிலே அவர்களை எதிர்பார்த்திருப்பார்கள். அவர்கள் அறிவித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறி சென்றவுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத்து சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக தயாராகுவார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாயிலுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே சில வேளை தனது பேரப்பிள்ளைகளில் ஒருவரான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இருவரில் ஒருவரை தூக்கி கொண்டு செல்வார்கள். சுமந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள். அவ்வாறு சென்று அந்த பிள்ளையை வைத்துவிட்டு தொழுகையை தக்பீர் சொல்லி ஆரம்பித்து தொழுவார்கள். அப்படி தொழக்கூடிய நேரத்திலே இடையிலே அந்த பிள்ளை நபி அவர்களுக்கு மேலால் ஏறி விளையாடக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்பட்டது. சில வேளைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளை தனது முதுகின் மீது ஏறி அது தானாகவே இறங்கும் வரைக்கும் சில வேளை சுஜூதை மிக நீளமாக நீட்டி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றோம் இன்று நீங்கள் சுஜூதை அதிகமாக செய்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், எனது பிள்ளை எனது முதுகின் மீது ஏறி இருந்தது, அதனை நான் அவசரமாக இறக்கிவிட விரும்பவில்லை, அது இறங்கும் வரைக்கும் நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்பதாக சொன்னார்கள். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளுடன் பள்ளி வாயிலிடையே நடந்து கொண்டார்கள். நபி அவர்கள் இமாமாக இருந்து அந்த இமாமுடைய இடத்திலே வந்து இமாமுக்கு மேலால் அந்த பிள்ளை விளையாடுகிறது. நபி அவர்கள் அந்த பிள்ளையை அதட்டவும் இல்லை, அதற்கு சத்தம் போடவும் இல்லை. மாற்றமாக பொறுமையாக அதற்கு மென்மேலும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படி ஏதாவது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு சிறு பிள்ளை பள்ளி வாயிலே ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்தால், சப்தமிட்டால் அல்லது ஓடி ஆடி விளையாடினால், நாம் அதனை அழகான முறையிலே அந்த பிள்ளையை அணுகி அந்த பிள்ளைக்கு கற்பிக்க வேண்டுமே தவிர நாம் சப்தமிட்டு அந்த பிள்ளைகளை பள்ளி வாயிலை விட்டு விரட்டக்கூடாது. அல்லது அவர்களுக்கு பள்ளி வாயிலே வெறுப்பு ஏற்படக்கூடிய விதத்திலே இதற்கு பின்னால் பள்ளி வாயிலும் பக்கமே திரும்பி பார்க்காத அளவு அந்த பிள்ளைகளுடைய மனம் நோகக்கூடிய விதங்களில் நாம் நடந்து கொள்வது மிகவும் தவறாக இருக்கிறது. நபி அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமானது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் இந்த லுஹருடைய தொழுகையை ஆரம்ப நேரத்திலே தொழுவார்கள். மிகவும் சூடு கடுமையாக இருந்தால் அதனை தாமதமாக தொழுவது சுன்னத்தாக இருக்கிறது. லுஹர் தொழுகையை சற்று தாமதித்து தொழுவது, அந்த சூடு அடங்கும் வரைக்கும் பொறுத்திருந்து விட்டு தொழுவது சுன்னத்தான ஒரு முறையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ரக்காத்தை 2வது ரக்காத்தை விட நீளமாக தொழுவார்கள். ஒவ்வொரு ரக்காத்திலும் கிட்டத்தட்ட 30 வசனங்கள் 30 ஆயத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில வேளை அதை விட நீளமாக நபி அவர்கள் தொழுவார்கள்.
லுஹருடைய தொழுகை எங்களுக்கு தெரியும், அமைதியாக சப்தம் இல்லாமல் ஓதக்கூடிய தொழுகை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாடி அசைவை வைத்து சஹாபாக்கள் நபி அவர்கள் ஓதுவதாக முடிவெடுப்பார்கள். சில வேளை நபி அவர்கள் ஓதக்கூடிய சில வசனங்கள் சஹாபாக்களுக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்க முடியும். அவ்வாறு நபி அவர்கள் தொழுகையை நடத்தி முடித்து விட்டதன் பின்னால் தனது சஹாபாக்களை தோழர்களை நோக்கி அமர்வார்கள். ஏதாவது எதிர்பாராத விதமான சில விடயங்கள் நடந்தால் அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சுட்டி காட்டுவார்கள். ஏனென்று சொன்னால் லுஹருக்கு பின்னால் தான் மக்கள் அதிகமாக ஒன்று கூடக்கூடிய நேரமாக இருக்கின்றது. அதிகமான மக்கள் ஒன்று கூடக்கூடிய, அதாவது கைலூலாவுடைய முற்பகல் வேளை சிறு உறக்கத்தை உறங்கிவிட்டு எல்லோரும் ஒரு சுறுசுறுப்பாக அங்கு வந்திருப்பார்கள். எனவே அவர்களுக்கு அந்த நேரத்திலே முக்கியமான மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுப்பது பொருத்தமானது என்ற காரணத்தினால் நபி அவர்கள் அந்த நேரத்திலே ஏதாவது அறிவித்தல்கள், முக்கிய விடயங்களை சுட்டி காட்ட வேண்டியிருந்தால் அதனை சுட்டி காட்டுவார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை லுஹர் தொழுகையை முடித்துவிட்டு இருக்கும் பொழுதுதான் அங்கு ஒரு கூட்டம் வருகிறார்கள். அவர்களுடைய ஏழ்மையை பார்க்கக்கூடிய ஏழ்மையான அந்த தோற்றம், அவர்களுடைய அந்த மிகவும் ஏழ்மையான அந்த நிலைமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவுடன் நபி அவர்களுக்கு முகமெல்லாம் கவலை ஏற்பட்டு விடுகிறது. அவர்களுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இவ்வளவு ஒரு ஏழ்மையான நிலைமையில் ஒரு சமுதாயம் இருக்கிறதா என்று நபி அவர்கள் கவலைப்பட்டு உடனடியாக மிம்பருக்கு ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தி அங்கு சதக்காவை பற்றி அவர்களுக்கு ஞாபகமூட்டி அவர்களை சதக்கா வழங்குமாறு ஆர்வமூட்டுகின்றார்கள். மக்களும் அவர்களுடைய அந்த உரையை கேட்டு ஒவ்வொருவராக தம்மால் இயலுமான தொகையை அல்லது பேரித்தம்பழங்களை அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை கொண்டு வந்து நபி அவர்களிடத்திலே அங்கு ஒப்படைக்கின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மலர்கின்றது. சஹாபாக்கள் இவ்வாறு சதக்கா செய்வதை பார்த்து பெரும் ஒரு குவியல் அந்த இடத்திலே குவிந்து விடுகிறது. அதனால் நபிகளுடைய முகம் மலர்ந்தது என்பதாக சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் அடுத்த ஜும்மா வரைக்கும் தாமதிக்க முடியாத விடயங்களை, முக்கியமான விடயங்களை இப்படியான லுஹருக்கு பின்னால் அதிகமான மக்கள் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு எடுத்து கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பள்ளிவாயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தனது வீட்டுக்கு சென்று 2 ரக்காத் சுன்னத்துகளை தொழுவார்கள். லுஹருக்கு பின்னால் தொழ வேண்டிய 2 ரக்காத் சுன்னத்துகள். அதற்கு பின்னால் சஹாபாக்களை நோக்கி திரும்ப வருவார்கள். அசர் வரைக்கும் சஹாபாக்களுக்கு தேவையான சில வழிகாட்டல்களை நபி அவர்கள் வழங்கி கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் சில வேளை வெளியேறி சென்று முஸ்லீம்களுடைய யாராவது ஒருவருடைய ஏதாவது தேவைகள் இருந்தால், முஸ்லீம்களுக்குரிய தேவைகள் ஏதாவது இருந்தால் அந்த தேவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார்கள். சில சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு குடும்பத்தினுடைய அனந்தர சொத்தை பங்கீடு செய்வதற்காக வேண்டி இந்த லுஹர் தொழுகையை முடித்ததன் பின்னால் நபி அவர்கள் சென்று அவர்களுடைய அந்த அனந்தர சொத்தை பங்கிடக்கூடிய வேளையில் நபி அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் அசருக்கு அதான் சொல்லப்பட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் ஒன்று கூடும் வரைக்கும் எதிர்பார்த்திருப்பார்கள். மக்கள் ஒன்று கூடியதாக சொல்லப்பட்டவுடன் அங்கே வந்து அசர் தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப நேரத்திலே அவர்கள் தொழுவிப்பார்கள். லுஹருடைய தொழுகையிலே ஓதியதை விட மிகவும் அரைவாசி பகுதி அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அசருடைய தொழுகையிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அசர் தொழுகையை முடித்த பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் சஹாபாக்களுடன் உரையாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் லுஹருடைய தொழுகைக்கு பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான அறிவுரைகள் இடம்பெறக்கூடியதாக இருந்திருக்கிறது. அசர் தொழுகையை விட, அசர் தொழுகைக்கு பின்னால் உரை நிகழ்த்துவதை விட நபி அவர்கள் லுஹருக்கு பின்னால் தான் அதிகமாக நிகழ்த்துவார்கள். ஏன், அந்த நேரத்திலே மக்கள் சுறுசுறுப்பாக அதிகமாக ஒன்று கூடக்கூடிய நேரம். ஆனால் அசருக்கு பின்னால் அப்படி இருக்க மாட்டார்கள். மக்கள் அவர்களுடைய வேலைகளுக்கு, தொழில்களுக்கு செல்லக்கூடிய நிலைமை இருப்பதன் காரணமாக அவர்கள் நபி அவர்கள் நீண்ட நேரம் அங்கு சஹாபாக்கள் உரை நிகழ்த்த மாட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தமது மனைவிமாருடைய வீடுகளுக்கு செல்வார்கள். தமது மனைவிமாருடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடன் நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருப்பார்கள். அசருக்கு பின்னால் உள்ள நேரம் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மனைவிமாருடன் தான் அதிகமாக கழிப்பார்கள். ஒவ்வொரு வீடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று வருவார். நாங்கள் சொன்னோம் ஏற்கனவே ஒவ்வொரு நாள் காலையிலும் சுபஹுக்கு பின்னாலும் இஷ்ராக்குடைய நேரத்துக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மனைவிமாருடைய வீட்டுக்கு விரைவாக சென்று விட்டு வருவார்கள் என்பதாக பார்த்தோம். ஆனால் அசருக்கு பின்னால் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருப்பார்கள். ஒரு வீடாக செல்வார்கள் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வீட்டிலே தங்குவதாக அன்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டிலே ஏனைய மனைவிமார்கள் அனைவரும் ஒன்று கூடுவார்கள். எல்லோரும் ஒன்று கூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேசிக்கொண்டிருப்பார்கள். அங்கு மார்க்க ரீதியான கேள்விகள் நபி அவர்களிடத்திலே கேட்கப்படும். மார்க்க விளக்கங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்பார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே அவர்களுக்கு மார்க்க விளக்கங்களை வழங்குவார்கள். சில வேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அசருக்கு பின்னால் தமது வீட்டிலே இருக்கும் பொழுது அல்லது பள்ளிவாயிலில் இருக்கும் பொழுது சில சஹாபாக்கள் அவர்களை ஏதாவது விருந்துக்கு அழைப்பார்கள். அவருடைய வீடுகளிலே உள்ள விருந்துகளுக்கு அழைப்பார்கள். ஒரு நாள் அசர் தொழுகையை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஒரு ஒட்டகம் அறுக்கப் போகிறோம், நீங்கள் எங்களது இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் அழைத்தார்கள். எங்களுக்கு தெரியும் அந்த மதீனாவிலே இறைச்சி உண்ணுவது என்பது மிகவும் ஒரு அதிகமாக தற்காலத்திலே போல எல்லா வீடுகளிலும் சர்வசாதாரணமாக உண்ணக்கூடிய பழக்கம் கிடையாது. ஏதாவது முக்கியமான நிகழ்வாக இருந்தால்தான் அங்கு ஒட்டகம் அறுக்கப்படும். எனவே அப்படியே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு நபி அவர்களை அந்த சஹாபி அழைத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய வீட்டுக்கு சென்று அதற்கு பின்னால் ஒட்டகம் அறுக்கப்பட்டு அங்கு சமைக்கப்பட்டு மக்ரிபுடைய தொழுகை வருவதற்கு முன்னால் அவர்கள் உணவையும் தயார் செய்து உண்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே சஹாபாக்களுடைய சந்தோஷமான நிகழ்வுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அடுத்ததாக மக்ரிபு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடைப்பட்ட நேரத்திலே மாலை திக்ர்களை ஓதுவதில் கவனம் செலுத்துவார்கள். மாலை திக்ர்களை ஓதுவதிலே கவனம் செலுத்துவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே மக்ரிபுடைய தொழுகையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிகழ்ச்சி எவ்வாறு காணப்பட்டது என்பதை நாம் உங்களுடன் கலந்து உரையாட இருக்கின்றோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.